ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர், இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். 9வது ஐந்தாண்டு திட்டம் எப்போனா 1997 2002 வரைக்கும். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பணக்கொள்கை என்னன்னா ஆர்பிஐ. அடுத்து காப்பீடு கொடுத்துருக்காங்க. காப்பீடு ஐஆர்டிஏ வரும். ஐஆர்டிஏனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. நிதி கொள்கை என்ன வரும்னா மத்திய அரசாங்கம். அடுத்து பங்குச்சந்தைனா நமக்கு நல்லாவே தெரியும், செபி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை எதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் வகைப்படுத்தியுள்ளதுன்னா ஆப்ஷன் சி, மொத்த தேசிய வருமானம். அடுத்த கொஸ்டின், பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடு பெற்றுள்ள ஒரே துறை எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மதிப்பினை அளவிடும் அளவுகோல் தான் பணத்தோட முதன்மையான பணி. அடுத்த கொஸ்டின், முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லாவே தெரியும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. அடுத்த கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். அதே மக்கள் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குன்னா பீகாரில். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. முழு வறுமைனா அடிப்படை வசதிகள் இல்லாமை. முன்னிலை வறுமைனா அமைப்பு சார்ந்த வறுமை. இரண்டாம் நிலை வறுமைனா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமைனா வேலை சார்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும்போது கீழ் வருவனவற்றுள் எவை பிரச்சனையாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பணமில்லா பரிவர்த்தனைகள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 முறைகள். அடுத்த கொஸ்டின், முதல் தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1948 தான் முதல் தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சர் ஆஸ்பார்ன் ஸ்மித். இப்போ யார் ரிசர்வ் வங்கியோட கரண்ட் கவர்னராக இருக்காங்கன்னா சக்தி காந்த தாஸ் அவர்கள். அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது மறைமுக வரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சேவை வரி. மற்றது எல்லாமே நேர்முக வரி. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சிக்கல் அல்லாத ஒன்று எதுனா அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். மற்றது எல்லாமே சிக்கல் இருக்குது. அடுத்த கொஸ்டின், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற் சொன்னவை அனைத்தும். அதாவது வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி, இது எல்லாமே தான் வரும். அடுத்த கொஸ்டின், பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதரை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்த கொஸ்டின், வர்க்க போராட்டமே வரலாறு என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காரல் மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின், பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராக்னர் நர்கஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.